உங்களுக்கு ராத்திரியில் தூக்கம் வர்றது இல்லையா, அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன். ப்ரீத்திங் டெக்னிக் தான், ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு இதை வச்சுட்டு இந்த பக்கமாக இழுத்து பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஈஸியாக சொல்கிறேன். இப்படி நல்லா சப்ளாங்கோல் போட்டு உட்காந்துக்குங்க, மூச்சை இழுங்க, இன்னும் ஒரு 2 தடவை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அப்புறமா அந்த காற்றை வந்து அப்படி விடுங்க. இது மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்கள். இது பாருங்க, இது மாதிரி ஒரு 10 தடவை. இது ஆச்சுன்னா அதுக்கப்புறமா பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, மூச்சு இழுங்க. இப்படியே இப்போ மூச்சு இழுத்துட்டு எவ்வளோ நேரம் இழுத்தீங்களோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணணும். அப்படியே மூச்சை ஹோல்டு பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சை வெளியில் விடணும். வெளியில் ஃபுல்லாக மூச்சை விடுறதுக்கு டைம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் இழுத்தீங்களோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூச்சை ஃபுல்லாக வெளியில் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அதே எவ்வளோ டைம் நீங்கள் கேப்பு மூச்சு அடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டிங்களோ அதே கேப்பு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆரம்பிங்க, ஹோல்டு பண்ணுங்கள், அப்படியே விடுங்க, அப்புறமா ரெஸ்ட் எடுங்க. இது மாதிரி இது வந்து பாக்ஸின் பிராணாயம்னு பேர். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறது, அதை ஹோல்டு பண்ணுறது, அப்புறமா அதை வெளியில் விடுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறது. இந்த டைமு இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 தடவை, முதல்ல சொன்னது 10 தடவை, ரெண்டாவது சொன்னது 10 தடவை பண்ணினீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு கொட்டாய் வரும். நல்லா தூங்குவீங்க. தூக்கம் மாத்திரையெல்லாம் சாப்பிடாதீங்க, பெயின் கில்லர்லாம் சாப்பிடாதீங்க, வேஸ்ட்டு. ஃபுல்லாக விஷம்தான், ஃபுல் விஷம். சாப்பிடாதீங்க. இந்த பிராணாயம் பண்ணுங்கள், ஒன்றும் பயப்படாதீங்க. நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து குழந்த மாதிரி தூங்குறேன் ராத்திரியில் நிம்மதியாக. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.